குறி வச்சு செயின் பறிச்சது எல்லாமே தனியாக போயிட்டுருக்க பெண்களாக தான் இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட வந்து இனி இந்த மாதிரி சம்பவங்களை தப்பாமல் இருக்கிறதுக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகள் நீங்கள் கொடுப்பீங்க சார்? சரி, இப்போ இவங்க பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நேரடியாக வந்தே பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சர்வே பண்ணியிருப்பாங்க, நேற்றே வந்திருப்பாங்க, இல்லை முந்தா நாள் வந்திருப்பாங்க. அந்த டயத்தில் மூவ் பண்ணி பார்ப்பாங்க, எந்த இடங்கள்லாம் வந்து தனிமையான இடங்களாக இருக்குது, பெண்கள் தனியாக வரக்கூடிய இடங்கள், உதவிக்கு யாரும் வராத இடங்கள், இதெல்லாம் வந்து ஓரளவு பார்த்து பெண்கள் மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எந்த இடத்துல இப்போ வடசென்னையில் போனால் அந்த அளவுக்கு நகை போட்டிருக்க மாட்டாங்க. தென் சென்னையில் கொஞ்சம் வசதியானவங்க இருப்பாங்க, அதனால் நகைகள் நிறைய போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க ஒரு சர்வே பண்ணி எந்த இடம் அப்படிங்கிறதையும் சர்வே பண்ணி வச்சுட்டு போகையில் 2 பேர் போவாங்க. போகையில் பார்த்துக்கிட்டே போவாங்க. ஒருத்தர் நகை போட்டு நிறைய வராங்க, ஆனால் ஒரு கன்ஜஸ்டட் பிளேஸாக இருந்தால் அங்கே கை வைக்க மாட்டான், வச்சா மாட்டிக்குவான்னு தெரியும். அதனால் தனியாக லோன்லியாக ஒரு லேடி அங்கே வராங்க அப்படின்னா அங்கேருந்தே கவனிப்பான். சுத்தம் பக்கத்தில் யாருக்குன்னு ஒருத்தன் ஓட்டிகிட்டே போவோம், ஒருத்தன் கவனிச்சுட்டு வருவான். இப்போ அந்த பெண்ணை கிராஸ் பண்ணையில் அங்கே நகை போட்டிருக்காங்க, தனிமையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சவொடனே போயிட்டு யூ-டர்ன் அடிச்சுட்டு வந்து டக்குன்னு கற்றுட்டு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு டர்ன். இன்னொன்று என்ன பண்ணுவான், நேராக எதுக்கு வந்துட்டு போய் பார்த்துட்டு திருப்பி நேராக வச்சு கட் பண்ணிட்டு போகிற மாதிரி. இன்னும் சில வந்து அட்ரஸ் கேட்குற மாதிரி, இது எங்கே இருக்குங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து கேட்பான். பக்கத்தில் இருக்கையில் எங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். அதனால் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் வண்டி ஓட்டுவான், அவனோட எய்ம் வந்து எஸ்கேப் ஆகணும் வண்டியில். இன்னொருத்தன் வந்து செயினை பறிக்கிறதுக்கு. இன்னும் சில சமயங்களில் இறங்கி போய் பறிச்சுட்டு வந்து ஓடி வண்டியில் ஏறி போன சம்பவங்கள்லாம் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய இதில் இந்த பெண்களுக்கு கழுத்தில் இந்த செயின் இழுக்கப்பட்டு அறுக்கப்பட்டு காயம்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. இதுக்கு வந்து முன்னாடி 379 ஐபிசி சாதாரண தெப்ட், ஆர்டினரி தெப்டில் வழக்கு போட்டாங்க. அதில் போட்டால் 3 வருஷம் தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கொள்ளை வழக்காக, ராபரி வழக்காக 392 394 அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணாங்க. பெயிலில் வர முடியாது, தண்டனையும் அதிகமாக கிடைக்கும்னு. இந்த காயம் பட்டாச்சுன்னா 397 அந்த மாதிரிலாம் போட்டாங்க. சில இதில் சில பெண்கள் இறந்து கூட போயிருக்காங்க. அது மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குது.